பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நிச்சன் இப்போ ரீசெண்டாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அண்ட் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேனலை தேர்ந்தெடுத்து தந்திருக்காரு. அண்ட் மற்ற சேனல் எதுவுமே கொடுக்கல. அண்ட் விஜய் டிவியில் ஒன்று கொடுத்துருந்தாரு. அண்ட் மற்றபடி ஒரே ஒரு சேனல் தான் கொடுத்துருக்காரு. ஸோ இதில் பிரதீப் பற்றி என்னென்ன சொல்ல முடியுமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக லைசன்ஸ் சொல்ல விட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்ல முடியுமோ அதெல்லாம் ஒப்பிச்சுட்டு இருந்தார். பிரதீப் பண்ணது எல்லாமே உண்மை தான். அதனால தான் சேனல் எவிட் பண்ணிட்டாங்க. சேனல்கிட்ட ஃபுட்டேஜ் இருந்திருக்கும். அதெல்லாம் கமல் சாரும் பார்த்துருப்பாரு. பார்த்ததா தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஸோ அதுதான் உண்மையான காரணம். எங்களால் தான் பிரதீப் போனார்னு நினச்சா நீங்கள் அப்படியே நினச்சிக்கோங்க. அது எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஆங்கர்ட்டே பார்த்தீங்கன்னா சவால் விடுறாரு. ஸோ ஆங்கரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த கொஸ்டினுமே கேட்கல. நிச்சனோட என்ட்ரி பார்த்ததுக்கப்புறம் மைசூட அப்பா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாரு. ஸோ என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாருன்னா பிரதீப் கடைசியாக போகிறப்ப நிச்சன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருப்பாரு. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டு நீ என்னைய சொல்கிறேன்ட்டு அதை ஸ்டேட்டஸாக வச்சு பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டாரு. ஸோ ஐஸோட அப்பாவும் பிக் பாஸை ஃபுல்லாக பார்த்துருப்பாரு. அண்ட் ஐஸும் வெளியில் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நிச்சன் பண்ண பொய்யெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவர் இன்னும் பிரதீப்க்கு சப்போர்ட் அந்த ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு. பட் நிச்சனை யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்றனால பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்ல முடியுமோ பொய்யா சொல்லிட்டு வராரு.